ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்தியா முழுவதும் இந்திய இளைஞர்கள் போராடி கொண்டு இருக்கிறாங்க. எப்படி நம் முன்னோர்கள் போராட்டம் செய்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களோ அதுபோல் இப்போது இந்த இளைஞர்கள் பூரா போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டங்கள், ரத்தம் சிந்தி எதற்காக பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அது முறையான செயல் இல்லை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டின் இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 2 வீடியோமே நான் இந்த இதில் காட்டுகிறேன், தயவு செய்து பாருங்கள். ओ भाई लड़कियां छोटी, सामने सीनियर आईपीएस अधिकारी खड़ी, उनसे भी लड़ रही हैं, इनसे भी लड़ रही हैं। आप कितना रोक लोगे? हम அது மட்டும் சொல்லுங்க, நீங்க யார் படத்துக்காக வந்திருக்கீங்க? இங்க எவ்வளவு சொல்றாங்க? நம்ம தளபதி படத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுல நீங்க புக் மை ஷோலயே 500 ரூபா டிக்கெட், புக் மை ஷோலயே 500 ரூபா டிக்கெட். எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எங்க தளபதி படத்துக்கு மொதல் ஷோ டிக்கெட் கிடைச்சே வேணும். எங்க இது பண்ணாலும் சரி, எங்களுக்கு அவ்வளோலாம் இல்லை. இப்போ நேற்றுலாம் பண்ணல, ஆகமத்துலேருந்து இந்த படத்தையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று முன்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, இன்னைக்கு ஒன்று இந்த புதுசாலாம் பண்ணிட்டு இருக்கல, எப்போலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தளபதி படம் லாஸ்ட் படம், நாங்கள் டிக்கெட் எங்கே வைத்தாலும் வாங்கிட்டு தான் இருப்போம். இது இங்கன்னு நடக்கிறதுல தமிழ்நாடு முழுவதுமே நடக்கும். இங்கே எடுக்கிறதுக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுவதுமே எடுக்கலாம், ஓகேங்களா? நாங்கள் எப்பயுமே யார் வைத்தாலும் நாங்கள் போய் பார்க்க மாட்டோம், டிக்கெட் வாங்கி வாங்குவோம். எங்களுக்கு வேண்டியது எங்கள் தளபதி நாங்கள் பார்த்தோன்னா மதர் ஷோக்கு, அவ்வளோதான். அது அது அந்த கவர்மெண்ட் எல்லாமே நடந்து எல்லாம் யாரும் வந்து கரெக்டாக இது பண்ணல, யாருமே காரணம் நம்மளே தான் காரணம். நம்ம போய் வாங்குறோம்னா நம்ம திமிரு தானே அது, அதுக்கு அவங்க காரணமாக வாங்க, அவங்க விற்கிறாங்க, அவங்க தலையெழுத்து. இப்போ நாம தானே போய் மதர் ஷோக்கு வாங்குறோம், நம்ம தப்பு தானே. நாம தானே வாங்குறோம், அதுக்கு என்ன பண்ணுறது? நான் போய் வாங்கி தான், என் தளபதி படத்தை நாங்கள் பார்த்தோம், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. யார் எங்கே விற்றா நாங்கள் போய் வாங்குவோம், அவ்வளோதான். எங்களுக்கு வேண்டியது இதுதான், ஓகேங்களா? புக் மை ஷோலயே 500 ரூபா தான் இது பண்ணிருக்கோம். ஆன்லைன் டிக்கெட் வந்து நம்ம ஏர்டெல்னா இங்கே பிரிண்ட் டிக்கெட்டில் வந்து ஜிஎஸ்டின்னு ஒரு பில்லு போடுவாங்க, இல்லை ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி வரும். அது 2 பேரும் சார்
சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அரசியலை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். முதல் சலீட். நாம் போராளி. அப்புறம் சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். அவங்கள அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும், இல்ல மதிச்சு நசுக்கிடும்.